ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பையனுக்கு இவ்வளோ பெரிய விளையாட்டு தெரியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன விளையாட்டு விளையாட்டு கிடக்குன்னா எனக்கே அதிசயமாச்சு. நீங்களே பாருங்க. அவன் ரூமுக்குள்ள மட்டும் லைட் வெளிச்சத்துல அவனோட நிழல் பார்த்து ரொம்ப நேரமா என்னடப்பா நம்ம கூடயே வருதுன்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டே இருந்தா. கடைசியை பார்த்தா கீழே வந்து மறுபடியும் நம்ம பின்னாடியே வருதுன்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தா. என்னடப்பா இவ்வளவு நேரமா பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கதான் தெரிஞ்சு. அடா சாமி, இப்படியே நிழல்ல விளையாண்டு கிடப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நம்மளால சின்ன வயசுல நிழல்ல பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் என் பையனும் பண்ணிட்டு இருந்தான். பெரியவனும் எங்க அக்கா பையனும் கோழியெல்லாம் பாத்திரத்துல அடைச்சு வச்சாங்கன்னா, என் பையன் எவ்வளவு பெரிய தைரியமா அந்த கோழி பிடிக்கிறதுக்கு, எனக்கே இந்த கோழி பிடிக்கிறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கும். என் பையன் பாருங்க எவ்வளவு அழகா தூக்கி கோழியை அடைச்சு வைக்கிறாங்க. அது இந்த குட்டி பையன் என்ன பண்றான்னு பாருங்க. எல்லாம் திறந்து விட்டு விளையாண்டு இருக்கிறோம். இது எவ்வளவு வாட்டி பண்ணி 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 போதும் போதும்னு ஆகி போயிடுச்சு. கடைசியில அவனை பிடிச்சி வச்சதுக்கு அப்புறமா கோழியை அடைச்சது. இந்த கோழி பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. என் பையன் போயிட்டு சீக்கிரமா ஓப்பன் பண்ணி விடுறாங்க. கடைசியில எங்க அம்மா வந்துட்டு எங்க அம்மாவோடய சண்டை விட்டு இருந்த கோழியை அடைக்கிறதுக்கு வச்சுட்டு சரின்ட்டு அதுக்கப்புறம் மகி பிடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து கோழியை ஒரு விதமா அடைச்சிட்டாங்க. அடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா மறுபடியும் கோழி விட்டு திறந்து விடுறதா, கோழி திறக்கிறது அடைக்கிறது இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தான். சரின்ட்டு கடைசியில அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் மட்டும் அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்துச்சு. எங்க அம்மா வந்து கோழியை அடைச்சி விட்டு மட்டும் போதும் போதும் விளையாண்டது போதும், கோழி ஓடி போச்சுன்னா நீ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அதுக்கு அப்புறமா ரெண்டு கோழி பிடிச்சி அடைச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.